இந்தியா முழுவதும் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் பொதுமக்கள் தங்களது வீடு மற்றும் சுற்றுப்புற பகுதியில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டனர். சென்னையை பொறுத்தவரை 2500 இடங்களில் சிலைகளை வைத்து வழிபட போலீசார் அனுமதி அளித்தனர். பின்னர் சிலைகளுக்கு தினமும் பூஜை செய்து பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று வீடு மற்றும் சுற்றுப்புற பகுதியில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, திருவொற்றியூர், காசிமேடு போன்ற இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் நகர் முழுவதும் 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விநாயகர் சிலைகளை பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கடலில் கரைத்த வண்ணம் வந்தனர். பொதுமக்களுக்கு உதவியாக தன்னார்வலர்கள், சிலைகளை தூக்கி செல்வதற்காக எந்திரங்கள் போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வருவதற்காக மாநகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதை மாற்றி அமைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகளுக்கு தினமும் பூஜை செய்து வழிபட்டதாகவும் இதனால் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த 10 நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வீட்டில் அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் செஞ்சோம். மூக்கல்ல, சுண்டல், குழுக்கட்டை, அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் செஞ்சோம். இப்போவும் இந்த பீச்சுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது, என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருக்குது. இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் ஒன்றிணைவது மகிழ்ச்சியானது ஒன்றுதான். ஆனால் சுற்றுப்புற சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட சிலைகளை கரைத்தால் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சியாகவும் நன்மையாகவும் இருக்கும். சென்னையில் நீலாங்கரை, பட்டினப்பாக்கம், காசிமேடு மற்றும் திருவொற்றியூர் ஆகிய இடங்களில் விநாயகர் சிலை கரைக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் தங்கள் பகுதிகளில் வைத்திருந்த விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்காக மிகவும் ஆன்மீகத்துடன் இங்கே கொண்டாடி வருகின்றனர். இதற்காக போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் தாம்சன், காவேரி நியூஸ்.